புனிதமான ரமலானுடைய காலத்தில் நாங்கள் அதிகமாக நற்செயல்களில் ஈடுபட்டிருப்போம். எங்களில் பலர் தொழுகைகளை ஜமாத்தோடு வந்து தொழ வேண்டும் என்று ஆர்வத்தோடு பள்ளிவாசலுக்கு வந்து ஒரு தொழுகையை தொழுதுவிட்டு மற்ற தொழுகைக்காக காத்திருந்தார்கள். முன்பின் சுன்னத்தான தொழுகைகளை பேணி தொழுதார்கள். அதே போன்று ரமலானுடைய காலத்தில் அந்த 30 நோன்புகளையும் தப்பாமல் பிடிக்க வேண்டும் என்பதில் மிகப்பெரிய தியாகத்தோடும் தங்களுக்கு இருந்த நோய்கள் கஷ்டங்களை எல்லாம் பொருட்படுத்தாது அவற்றையெல்லாம் சகித்துக் கொண்டு அந்த நோன்பை நோற்றவர்கள். அல் குர்ஆனோடு தொடர்பட்டிருக்க வேண்டும் என்பதற்காக அந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனை பலமுறை ஓதி பூர்த்தி செய்தவர்கள் எம்மில் பலர் இருக்கிறார்கள். ஆண்களும் தான் பெண்களும் தான். பகலில் நோன்பாளிகளாக இருந்த அதே நேரம் தொழுகையாளிகளாக சுன்னத்துகளை பேணி தொழுகிறவர்களாக இப்படியெல்லாம் ஈடுபட்டிருந்து விட்டு இரவு காலங்களிலும் தூக்கமில்லாமல் இரவு தொழுகைகளிலும் ஈடுபட்டு பள்ளிகளிலே இஅ்திகாஃப் இருந்து அல் குர்ஆனை ஓதி என்று பல அமல்களை எம்மில் பலரும் செய்து கொண்டிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அந்த அமல்களுக்கான பாக்கியங்களை அதற்கான கூலிகளை தர வேண்டும். நமது அமல்களை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களை, இப்போது விஷயம் என்னவென்றால், இந்த அமல்களை எல்லாம் வெறுமனே ரமலானில் மட்டும் செய்வது, ரமலான் முடிந்தால் நாம் வளமையாக எப்படி வணக்க வழிபாடுகளில் நம்மில் சிலர் ஆர்வம் இல்லாமல் இருப்பார்களோ அப்படி இருந்து விடுவது, திரும்ப அடுத்த ரமலான் வந்தால் திரும்ப அமல் செய்வது, இப்படி ஒரு முஸ்லிம் ஒரு மூமின் இருக்க முடியுமா? எத்தனையோ பெண்கள் சஹருடைய நேரங்களிலே எழுந்து சஹர் அந்த ஏற்பாடுகளை குடும்பத்தாருக்கு செய்து கொடுப்பது, அந்த நேரங்களில் 3 மணிக்கு 2 மணிக்கு என்று எழுந்து சமையல் வேலைகளில் ஈடுபடுவது, கியாமுல் லைலுக்கு போவது என்று இப்படியெல்லாம் செய்தவர்கள். கவலையான செய்தி, இப்போது சுபஹும் இல்லாமல் இருக்கின்றார்கள். எத்தனையோ ஆண்களும் அப்படித்தான் கியாமுல் லைல் மட்டுமுள்ள தொழுகைகளுக்கு பள்ளிவாசல்களுக்கு வந்தவர்கள் இப்போது பள்ளிகளிலே நடைபெறுகிற 5 நேர தொழுகைகளுக்கும் இல்லாமல் காணாமல் போயிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, சில சகோதரர்கள் ரமலானுடைய காலங்களில் நோன்பு நோற்றவர்களாக இருக்கிற போது வார்த்தைகளை மிக திருத்தமாக அர்த்தமாக ஊத்த பேச்சுக்கள் கூட பேச மாட்டார்கள். நான் நோன்போடு இருக்கிறேன் அல்லது நான் நோன்பு என்று பார்க்கிறேன் என்று சொல்லியே பல பாவங்களிலிருந்து அல்லது பாவச் செயல்கள் அவற்றிலிருந்து விலகி அல்லது பொய் பேசுவதிலிருந்து விலகி ஊத்த பேச்சுக்கள் பேசுவதிலிருந்து விலகி தங்களை முழுமையாக பக்குவப்பட்டவர்களாக அந்த ரமலான் காலத்தில் வெளிப்படுத்தினார்கள். ஆனால் ரமலான் முடிந்த கையோடு எதுவெல்லாம் ரமலானில் பேணப்பட்டதோ அதற்கெல்லாம் இப்போது தொடர்ந்து செய்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த அமல்களை அப்படியே விட்டுவிட்டு பாவங்களை தொடர்ந்து செய்கிற சில செயற்பாடுகள் சில சகோதரர்களுக்கு மத்தியில் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். உதாரணமாக, புகைத்தலை விட்டவர்கள் ரமலானுடைய காலங்களில் தொடர்ந்தும் புகைத்தலில் தற்போது ரமலான் முடிந்த கையோடு, ஊத்த பேச்சுக்கள் பேசுவதை விட்டவர்கள் தொடர்ந்தும் இப்போது ரமலான் முடிந்த கையோடு அந்த விடயங்களை கையில் எடுத்தவர்களாக என்று சிலருடைய செயற்பாடுகள் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, வணக்கங்கள் என்பது வெறுமனே ரமலானில் மட்டும் செய்யப்பட வேண்டும் என்று அல்லாஹ் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், வஅ்புது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், உனக்கு மரணம் வருகிற வரைக்கும் நீ உனது ரப்பை வணங்கு என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். எனவே நம்மை படைத்த நோக்கமே வணங்குவதற்காகத்தான். நாம் மரணம் வருகிற வரைக்கும் வணங்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கின்றான். இமாம் ஹஸன் அல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஒரு மூமினுடைய அமலுக்கு முடிவை வைக்கவில்லை. அவனுடைய அமல் எப்போது முடியும் என்றால், அவன் எப்போது மரணிக்கிறானோ அப்போதுதான் அவனுடைய அமலும் முடிந்துவிடும். ஒரு மனிதனுக்கு மரணம் என்கிற அஜல் இருப்பது போன்று அவனுடைய அமலுக்கு அஜல் கிடையாது, அமலுக்கு மரணம் கிடையாது. ஒரு மூமினுடைய அமல் எப்போது நின்றுவிடும் என்றால், அவன் எப்ப மௌத்தாகிறானோ அப்பதான் அவன் தொழுறது நிற்கும், அவன் நோன்பு பிடிக்கிற விஷயம் நின்றுவிடும், அவன் ஜக்காத்து சதக்கா கொடுக்கிறது நின்றுவிடும், அவன் ஏனைய அமல்கள் செய்யறதெல்லாம் எப்ப நிற்கும் என்ற அவன் எப்ப மௌத்தாகிறானோ அன்றைக்கு எல்லாம் நின்றுவிடும். மற்றபடி நோன்பில மட்டும் வணங்குறவனாக அல்லது வெள்ளிக்கிழமையில மட்டும் அல்லது பள்ளிக்குள்ள வந்தா மட்டும் இஸ்லாத்தை பேசுகிறவனாக பேண்டுகிறவனாக ஒரு முஸ்லிம் ஒரு மூமின் இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு அவர்கள் இந்த நாம் மேலே சொன்ன அந்த அல் குர்ஆனிய வசனத்தை ஓதி காட்டினார்கள். வஅ்புது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், உமக்கு மரணம் வருகிற வரைக்கும் உமது ரப்பை நீ வணங்கி கொண்டே இருப்பீராக என்கிற அல் குர்ஆனிய வசனத்தை அவர்கள் ஓதி காட்டினார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில சலபு சாலிஹீன்கள் சொல்லுவார்கள், கூனு ரப்பானியீன் வலா தகூனு ரமலானியீன்,
நீங்கள் ரப்பை சார்ந்தவர்களாகவே என்றும் இருந்து விடுங்கள். ரப்போடு தொடர்பானவர்களாக, ரப்புக்கு வணக்கம் செய்பவர்களாக எப்போதும் இருந்து விடுங்கள். வெறுமனே ரமலான் வந்தால் மட்டும் வணக்கம் செய்கிறவர்களாக, ரமலான் போனால் வணக்கத்துக்கு விடுகை வைக்கிறவர்களாக, முற்றுப்புள்ளி வைக்கிறவர்களாக இருந்து விடாதீர்கள் என்று சில சலஃபு சாலிஹீன்கள் சொல்வார்கள். அந்த விடயத்தை தான் நாமும் இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, எம்மை ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்த நோக்கமே அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. பிறப்பு இறப்பு என்கிற அந்த இரண்டையும், அல்லது வாழ்வு மரணம் என்கிற அந்த இரண்டையும், அதற்கு இடைப்பட்ட இந்த நமக்கு தந்த இந்த வாழ்க்கையை அல்லாஹ் ஏன் ஏற்படுத்தி தந்தான் என்றால் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. வாழ்வு என்கிற ஒரு விடயம், பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட அந்த காலத்தில் நமக்கு அல்லாஹ் வாழ்வதற்கு ஒரு சொற்ப கால அவகாசத்தை தந்திருக்கிறான், ஒரு 60-70 ஆண்டுகள். இதனுடைய நோக்கம் அல்லது ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் அழகிய முறையில் அமல் செய்கிறீர்கள் என்பதை பார்ப்பதற்கு என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே இந்த அமல் செய்வதை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். அந்த அமல் செய்கிற சந்தர்ப்பம் வெறுமனே ரமலானுடைய காலம் மட்டும் அல்ல, நாம் எல்லா காலங்களிலும் அமல் செய்ய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்னவென்றால் அமல்களை தொடர்ந்து செய்வதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. வெறுமனே ரமலான் வந்தால் மட்டும் பள்ளியோடு தொடர்பாகுவது, தொழுகைகளில் ஜமாத்தோடு கலந்து கொள்வது, குர்ஆன் ஓதுவது, ரமலான் போய்விட்டால் நமக்கும் இபாதத்துகளுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருப்பது, இது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது அல்ல. அல்லாஹ்வுக்கு விருப்பமானது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அமல்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது எது என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள், அத்வமுஹா வ இன் கல்ல, நிரந்தரமாக செய்யக்கூடியது, தொடர்ச்சியாக செய்யப்படக்கூடிய அமல்கள் தான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி என்று சொன்னார்கள். எனவே அமல்களை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும், அந்த அமல்களை மௌத்து வரைக்கும் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். மியராஜின் போது அவர்கள் சுவனத்திலே தனது இருப்பிடத்தை கண்ணால் பார்த்துவிட்டு வந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனாலும் அவர்கள் அமல் செய்வதிலிருந்து பின்வாங்கவில்லை, பாவ மன்னிப்பு கோருவதிலிருந்து பின்வாங்கவில்லை, தௌபா செய்வதிலிருந்து பின்வாங்கவில்லை, சதகாக்கள் கொடுப்பதிலிருந்து பின்வாங்கவில்லை, அல் குர்ஆனோடு தொடர்பு வைப்பதிலிருந்து பின்வாங்கவில்லை. தனக்கு சுவர்க்கம் கன்ஃபார்ம் தானே என்று அவர்கள் இருக்கவில்லை. ரமலானிலும் இரவு வணக்கத்தில் ஈடுபட்டார்கள், ரமலான் அல்லாத காலங்களிலும் இரவு வணக்கங்களில் ஈடுபட்டார்கள். தன்னுடைய கால் பாதங்கள் நீங்குகிற அளவுக்கு நின்று வணங்கினார்கள். அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு நீங்கள் இதை செய்கிறீர்கள் என்று கேட்கப்பட்ட போது சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்க கூடாதா என்று குறிப்பிட்டார்கள். அன்பானவர்களே, சகோதரர்களே, எனவே ரமலானோடு மட்டும் நமது அமல்களை சுருக்கி விடாமல் மௌத்து வருகிற வரைக்கும் நாம் அமல் செய்ய வேண்டும். நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல்களுடைய விடயத்திலே தொடர்ந்து நாம் அமல்களோடு தொடர்பட்டிருக்க வேண்டும் என்பதற்காக சில ஆலோசனைகளை, சில அமல்களை வழிகாட்டினார்கள். அந்த அடிப்படையில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அவுசானி ஹலீலி பி தலாதின், என்னுடைய உற்ற நண்பர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு 3 அமல்களை செய்து வருமாறு வசியத்து செய்தார்கள். அதிலே ஒன்று சியாமு சலாசத்தி ஐயாமின் மின் குல்லி ஷஹர், ஒவ்வொரு மாதத்திலும் 3 நாட்கள் நோன்பு நோட்பதை நீ வளமையாக்கிக் கொள் என்று வசியத்து செய்தார்கள். இதனை ஐயாமுல் பீர் என்று சொல்லப்படுகின்ற அந்த துறை 13, 14, 15 ஆகிய தினங்களில் நோக்கப்படுகிற அந்த நோன்பு, இதனை நோற்று வா என்று வசியத்து செய்தார்கள். அடுத்ததாக வரக்காத்தை துஹா, துஹா தொழுகையினுடைய 2 ரக்கா, ஆக குறைஞ்சது துஹாவுடைய அந்த 2 ரக்காத்தையாவது நீ தொழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வசியத்து செய்தார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், வ அன் ஊத்திர கப்ல அன் அனாம, நான் தூங்க செல்வதற்கு முன்பதாக வித்ரு தொழ வேண்டும், 1 ரக்காத்து என்றாலும் வித்ரு தொழ வேண்டும் என்று எனக்கு வசியத்தை செய்தார்கள். ரமலானோடு சில சகோதரர்கள் வித்ரை கைவிட்டு விடுவார்கள். வித்ர் என்றால் என்ன என்று தெரியாத அளவுக்கு விட்டு விடுவார்கள். திரும்ப அடுத்த ரமலான் வர வேண்டும். அப்படி வந்து அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு வித்ரு என்றது தெரிய வந்துவிடும். ஆனால் அப்படி ஒரு நடைமுறை வரும். அன்புக்குரிய சகோதரி, அப்படி அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவு தொழுகைகளை ரமலானில் மட்டும் தொழவில்லை. ரமலானில் தொழுவதற்கு விசேட நன்மை இருக்கிறது. அதற்காக வேண்டி ரமலானில் மட்டும்தான் தொழ வேண்டும் என்று அல்ல, ரமலானிலும் தொழுதார்கள், ரமலான் அல்லாத காலங்களிலும் தொழுதார்கள். ரமலானில் நபிகளார் இதற்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தார்கள்.
அது அல்லாத காலங்களில் ஆக குறைஞ்சது தூங்க செல்வதற்கு முன்பு ஒரு ரக்காத்து இஷாவுக்கு பிறகு அவருடைய சுன்னத்துகள் தொழுது முடிந்த பிறகு நாம் சுபவுக்கு முன்பு எழும்ப மாட்டோம் என்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தால், தஹஜ்ஜத்துக்கு என்னால் எழும்ப முடியாது, சோர்வாக இருக்கிறது என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தால், நாங்கள் தூங்குவதற்கு முன்பதாகவே இந்த வித்ரை தொழுது விட்டு தூங்குவது. இல்லாவிட்டால் நேர காலத்தோடு எழுந்து நாங்கள் சில ரக்காத்துக்களை தொழுதுவிட்டு கடைசியாக வித்ரு தொழுது கொள்வது. இப்படியான ஒரு நடைமுறையை அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு வசியத்தாக செய்துவிட்டு சென்றார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிற ஹதீஸ் சஹீஹ் புகாரி முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. லுஹா தொழுகைக்கும் சிறப்புகள் இருக்கின்றன. ஒரு மனிதனுடைய உடம்பிலே 360 மூட்டுகள் இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு மூட்டுகளுக்காகவும் அவன் தர்மம் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வதும் தர்மம் தான், அதே போன்று அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதும் தர்மம் தான், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதும் அதற்காக செய்யப்படுகிற தர்மம் தான், அதே போன்று அல்லாஹு அக்பர் என்பதும் தர்மம் தான், அதே நேரம் நன்மை ஏவுவதும் தர்மம், தீமையை தடுப்பதும் தர்மம். இது எல்லாத்துக்கும் போதுமானது 2 ரக்காத்துக்கள் அந்த லுஹாவுடைய நேரத்தில் தொழுவது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்றது. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எனவே வணக்க வழிபாடுகளை வெறுமனே ரமலானோடு மட்டும் சுருக்கி விடாமல் ரமலானுக்கு பிறகும் மரணம் வருகிற வரைக்கும் அமல்களை நாம் தொடர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். இந்த அமல்களிலே விசேடமாக சில மனிதர்களை நாங்கள் பார்க்கின்றோம். ரமலான் காலத்தில் அமல் இபாதத்துகளில் ஈடுபடுவார்கள். ரமலான் முடிந்த கையோடு அவர்களுடைய நிலைப்பாடுகளே மாறிவிடும். இந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு சில அடையாளங்களாக சில அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். உதாரணமாக ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதனுடைய இந்த ரமலான் கால அமல்கள் அல்லாஹ்விடம் கபூலாகி இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றால் அதற்குடைய அடையாளம் அவன் அந்த நற்செயல்களுக்கு பிறகு இன்னும் நற்செயல்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு சூழல் காணப்படுவது. இதன் மூலம் அவனுடைய அமல்கள் கபூலாகிவிட்டது என்பதைத்தான் அது காட்டுகிறது. அதே நேரம் ஒரு மனிதனுடைய அமல்கள் கபூலாகவில்லை என்று சொன்னால் அவன் பாவத்துக்கு மேல பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறான் என்றால் அவனுடைய அமல்கள் கபூலாகவில்லை என்று குறிப்பிடுகின்றார்கள். எனவே நன்மைகளை தொடர்ந்து செய்வதற்கான பாக்கியம், பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகிறான் என்றால், அதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்கிறான் என்றால், அதுதான் நமது அமல்கள் அல்லாஹ்விடம் கபூலாகி இருக்கிறது என்பதற்கான அறிகுறி, அடையாளம் என்பதாக இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகின்றார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நாம் ஒவ்வொருவர்களும் நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். கியாமுல் லைலில் ஈடுபட்ட பல சகோதரர்கள், சஹருடைய நேரங்களுக்கு எழும்பி அவ்வளவு ஏற்பாடுகளையும் செய்த பல பெண்கள் சுபஹ் தொழுகையும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால், ரமலானுடைய காலத்திலே பள்ளிகளோடு தங்களுடைய முழு நேரங்களையும் தொடர்படுத்திக் கொண்டிருந்த பல சகோதரர்கள் இன்றைக்கு 5 நேர தொழுகையே இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால், பல பாவச் செயல்களை ரமலானில் விட்டுவிட்டு தூரமாக இருந்தவர்கள் திரும்ப அந்த பாவங்களை உயிர்ப்பிக்கிறவர்களாக மாறி இருக்கிறார்கள் என்றால், இது எவ்வளவு பெரிய கவலையான செய்தி. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்று இந்த ரமலானுடைய காலங்களில் நாம் பல அமல்கள் செய்திருப்போம். இந்த அமல்களை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சிகளில் ஒன்றுதான் நாம் ரமலான் முடிந்த கையோடு நம்மை தக்குவாதாரிகளாக, இறையச்சம் உள்ளவர்களாக மாற்றிக்கொள்வது. நான் தொழுதிருக்கிறேன், நோன்பு பிடித்திருக்கிறேன், கியாமுல் லைலில் ஈடுபட்டிருக்கிறேன், குர்ஆனை 2 தடவைகள் அல்லது 3 தடவைகள் தமாம் பண்ணிருக்கின்றேன் என்று கூறிவிட்டு எப்படியும் எனக்கு நன்மை கிடைக்கத்தான் போகிறது அல்லது என்னுடைய அமல் ஏற்றுக்கொள்ளத்தான் படப்போகின்றது, எனக்கு சுவர்க்கம்தான் என்று நாங்கள் மார்பு தட்ட முடியாது. ஏனென்று சொன்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய அமல்கள் கபூலாகுவதற்காக வேண்டி கடுமையாக அமல் இபாதத்துகளில் முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் நீங்கள் அல்லாஹ் சொல்வதை கேட்கவில்லையா? இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் அமல்களை கபூல் செய்வதெல்லாம் இறையச்சம் உள்ள அடியார்களிடம் இருந்துதான் என்று குர்ஆனிலே சொல்கின்றானே. எனவே நாங்கள் பாவத்திலே இறங்கிவிட்டோம் என்றால் 30 நாளும் செய்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாக வேண்டும் என்றால் நாம தொடர்ந்தும் தக்வாவை பேண வேண்டும். காரணம், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹ் தக்வாதாரிகளிடம் இருந்துதான் அமல்களை கபூல் செய்கிறான். எனவே ரமலான் முடிந்த கையோடு நாம் ஹராத்திலே இறங்கி விட்டோம் என்றால், ரமலான் முடிந்த கையோடு தொழுகையை விட்டு விட்டோம் என்றால், ரமலான் முடிந்த கையோடு பாவமான பெரும் பாவங்களிலே ஈடுபட்டு விட்டோம் என்றால், எப்படி சகோதரர்களே நாம் அந்த காலங்களில் செய்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட போகிறது? எனவேதான் அதனை கருத்தில் கொண்டு அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் நாம் எம்மை இறையச்சத்தோடு
தொடர்ந்தும் பேணி பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவையும் கடமையும் இருக்கின்றது. அதே போன்றுதான் நாங்கள் செய்த அமல்களை வைத்து மாறுபடவும் முடியாது. நான் அமல் செஞ்சிருக்கிறேன், எனக்கு எப்படியும் விமோசனம் தான், வெற்றி தான், சுவர்க்கம் தான் என்று யாரும் என்ன செய்ய முடியாது, பெருமை பாராட்ட முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், லா யதுகுல அஹதன் அமலுஹு அல் ஜன்னத. உங்களில், அதாவது சொன்னார்கள், லா யுதுகில அஹதன் அமலுஹு அல் ஜன்னத, உங்களில் ஒருவருடைய அமல் அவரை சொர்க்கத்துக்குள் நுழைவிக்காது. நீங்க செஞ்ச அமல் உங்களை சொர்க்கத்துக்குள் நுழைவிக்க மாட்டாது. காலு வலா அன்த யா ரசூலல்லாஹ். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, நீங்களுமா, உங்களாலேயும் உங்களுடைய அமல் மூலம் சொர்க்கம் போக இயலாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், இல்லா அன் யதகம்மதனி அல்லாஹு பிஃபضலின் வ ரஹ்மத்தின். அல்லாஹ்வுடைய அருள் எனக்கும் கிடைக்காவிட்டால் என்னாலேயும் இந்த அமலால சுவர்க்கம் போக முடியாது என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ் நமக்கு அருள் புரிய வேண்டும், அல்லாஹ் நம் மீது கருணை காட்ட வேண்டும். அமல்களை செய்துவிட்டு சஹாபாக்கள், யா அல்லாஹ் இதனை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்று பிரார்த்திக்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த புனித காபாவை புனர் நிர்மாணம் செய்கிற போது அல்லாஹ்விடத்தில் பல பிரார்த்தனைகள் செய்தார்கள். அந்த பிரார்த்தனைகளில் வதகப்பல் துஆ, யா அல்லாஹ் எங்களுடைய இந்த பிரார்த்தனையை கபூல் செய்வாயாக என்றும் பிரார்த்தித்தார்கள். எனவே பிரார்த்தனைகளை மட்டுமல்ல, நமது தொழுகை, நமது நோன்பு, நமது சதக்கா, நமது இன்னொரு அந்த வணக்கங்கள் எல்லாம் அல்லாஹ் நாடினால் தான் ஏற்றுக்கொள்ளலாம். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாம் அந்த அமலுக்கு பிறகு சில பக்குவத்தை, சில பண்பாடுகளை, இறையச்சத்தை நம்ம கடைபிடிக்க வேண்டும். நான் அமல் செய்து விட்டேன், எனக்கு தௌபா கிடைத்து விட்டது, எனக்கு விமோசனம் கிடைத்து விட்டது என்று நாங்கள் திரும்ப ரமலான் முடிந்த கையோடு பாவச் செயல்களில் மூழ்கி விடுவதானது நமது அமல்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்திவிடும். எனவே இந்த யதார்த்தங்களை புரிந்து கொண்டு நம்மை நாம் சீர்திருத்தி ரமலானுக்கு பிறகும் நாம் என்ன அமல்களை செய்தோமோ அந்த அமல்களை தொடர்ந்து செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். ரமலான் என்பது புனிதமான இந்த மாதத்திலே நாம் நோற்ற நோன்பு என்பது அது இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளில் ஒன்று. அந்த கடமை செய்கிற சீசன் முடிந்திருக்கிறது, அவ்வளவுதான். அதற்கு பிறகு மற்ற கடமைகள் அப்படியே இருக்கிறது. தொழுகை, ஜகாத், ஹஜ் என்கிற மற்ற கடமைகள் இருக்கின்றன. எனவே ரமலான் முடிந்ததோடு இஸ்லாத்தினுடைய எல்லா கடமைகளையும் முடிந்ததாக எம்மில் பல சகோதரர்கள் இருக்கிறார்கள். இப்போது நாங்கள் இருக்கிற இந்த வெள்ளிக்கிழமை ரமலான் முடிந்த கையோடு வந்திருக்கிற வெள்ளிக்கிழமை. கடந்த வெள்ளிக்கிழமைகளிலே காணப்பட்ட மக்களுடைய பெரும்பாலான பள்ளிகளில் அப்படித்தான். அந்த ரமலான் காலத்தில் வெள்ளிக்கிழமைகள் அதிகமானவர்கள் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வருவார்கள், மற்றுமுள்ள பக்தர்களுக்கு வருவார்கள். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலான் முடிந்த கையோடு அந்த நிலைமை மாற்றம் பெறுகிறது. எனவே இந்த நிலைமைகளிலிருந்து விடுபட்டு ரமலானிலும் சரி, ரமலான் அல்லாத காலங்களிலும் சரி, வணக்கங்களை நாம் அதிகமாக செய்து அல்லாஹ்வோடு தொடர்பட்டு மரணம் வரைக்கும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு அந்த ரப்பை சந்திப்பதற்கு முயற்சிப்போமாக.